நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு என்றாம் திருப்பாடல் 16 இறைவார்த்தை 11 வாசிக்கின்றோம். ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு தேவையான ஞானத்தினையும் நமக்கு தேவையான வழிகாட்டுதலையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் ஆண்டவரே, உடைய திருப்பாதத்தில் அமர்ந்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படி உம்மை ஆராதிக்க வேண்டும், உம்மை நாங்கள் துதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான சூழலை எங்களுக்கு உருவாக்கி தாரும் என்று சொல்லி இந்த பாடல் வாயிலாக நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே, ஆராதனை
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எபேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 17 முதல் 19 வரை இவ்வாறு வாசிக்கிறோம். அறிவிலிகளாயிராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள், புகழ்பாக்கள், ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம் பெறட்டும். உளமாற இசைப்பாடி ஆண்டவரை போற்றுங்கள் என்று பவுலடியார் ஒரு கிறிஸ்தவ வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதனை ரொம்ப அழகா யதார்த்தமா நமக்கு எடுத்துரைக்கிறார். சொல்றார் பாருங்க, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள், புகழ்பாக்கள், ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம் பெறட்டும். இயேசு ஆண்டவர் 40 நாட்கள் பாலைவனத்தில் என்ன செய்கிறார் அப்படின்னா நோன்பிருந்து மன்றாடுகிறார். ஏன் நோன்பிருந்து மன்றாடுகிறார் அப்படின்னா அவர் ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக. அது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து என்ன செய்ய தன்னுடைய புது பணிவாழ்வை தொடங்க இருக்கிறார். அப்போ பணிவாழ்வுடைய ஒரு புதிய தொடக்கம், புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய பணி, அதை தொடங்குவதற்கு ஒரு தயாரிப்பு. இப்போ இயேசு ஆண்டவர் எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னா 40 நாட்கள் எடுத்துக்கொள்கிறார். அப்போ எங்கே பாலைவனத்தில் அவர் எடுத்துக்கொள்கிறார். அங்கே தன்னையே என்ன செய்ய அப்படி அர்ப்பணமாக்குகின்றார். சோதனைகள் அவருக்கு கொடுக்கப்படுகின்றன. சாத்தான் வாயிலாக சோதனை கொடுக்கப்படுகின்றன. ஆனால் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். என்ன அப்படின்னா ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். புதிய பணியை தொடங்குவதற்கு தேவையான பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய ஒரு எதிர்பார்ப்பாக, ஒரு திருவுளமாக அங்கே இருக்கிறது. அப்போ இந்த 40 நாட்களை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. அப்போ இந்த 40 நாட்கள் நமக்கு பாலைவன அனுபவம். இந்த பாலைவன அனுபவத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, சும்மா அப்படியே வழக்கம் போல் நம்முடைய வாழ்வு இருந்து விடக்கூடாது. காலையில் எந்திரிச்சோம், இரவு படுக்க போனோம், சும்மா வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் கோயிலுக்கு போனோம், அப்படிலாம் நம்முடைய வாழ்வு இருந்து விடக்கூடாது. மாறாக இந்த 40 நாட்களில் என்னையே நான் ஆயத்தப்படுத்துவேன். உயிர்த்த ஆண்டவரை நான் அனுபவிக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக ஆவியானுடைய வல்லமையை, அந்த பெந்தோகோஸ்தே அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக இந்த 40 நாட்களை என்னையே நான் முழுமையாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நான் தயாரிக்கின்றேன், ஆயத்தப்படுத்துகின்றேன் என்பதுதான் நம்முடைய ஒரு மனநிலை, நம்முடைய பார்வையாக இருக்கணும். அப்போ இந்த 40 நாட்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, சும்மா வழக்கம் போல் ஊர் சுற்றுறது, தேட்டருக்கு போகிறது, கண்டதை தின்றது அப்படிலாம் இல்லாமல் பவுலடியார் சொல்கிறார் என்ன அப்படின்னா, உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள், புகழ்பாக்கள், ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம் பெறட்டும். வாயை திறந்தா கெட்ட வார்த்தை, வாயை திறந்தா புரணி பேசுறது, வாயை திறந்தா அடுத்தவனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறது, இது நம்முடைய வாழ்வாக இருந்து விடாமல் ஆண்டவருடைய நாமத்தை புகழக்கூடிய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய புகழை எந்நேரமும் துதிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆவியானவர் நம்முள்ளே தங்குவார், நம்முள் இருந்து செயலாற்றுவார். ஆகவே இந்த தவக்காலத்தில் இந்த 40 நாட்களை கத்தோலிக்க திருஅவை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நான் எப்படி இந்த தவக்காலத்தை அர்த்தமுள்ள விதத்தில் செலவழிக்கப் போகிறேன், அல்லது அர்த்தமுள்ள விதத்தில் நான் பங்கெடுக்கப் போகிறேன். ஆக இந்த பாடல் வாயிலாக ஆண்டவரே, தெய்வமே, ஆவியானவரை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே உம்முடைய உயிர்ப்பு பெருவிழாவை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட எனக்கு தேவையான வல்லமையை, ஆற்றலை தாரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஜெபஹாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபஹாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஆமாண்டவரே, எங்களுக்குள்ளாய் ஜெபத்தின் ஆவியானவரை தாரும். அன்று எவ்வாறு நீர் பாலைவனத்தில் சோதிக்கப்பட்ட பொழுது வான தூதர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்தார்களோ, அதே போல் ஆண்டவர் இந்த 40 நாட்களிலும் நாங்கள் உம்மை ஆதாயமாக்கி கொள்ள, நீர் கொடுக்கக்கூடிய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள
உடைய உயிர்ப்பி அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் பல்வேறு விதமான தியாகங்களை மேற்கொண்டிருக்கிறோம். இது பல்வேறு விதமான சோதனைகள் தடைகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆண்டவரே, இந்த சோதனைகள் தடைகளை எல்லாம் அப்புறப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய தூதர்களை அனுப்புவீராக. ஆண்டவருடைய உம்முடைய ஆவியானுடைய வல்லமையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிரம்ப தருவீராக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோம். உபவாசித்து உடலை ஓர்த்து, உபவாசித்து உடலை ஓர்த்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஜெபஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளில் இந்த தபக்காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் தபக்காலத்தை எப்படி நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதனை உடைய வார்த்தை வாயிலாக நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய நாவில் ஆவிக்குரிய பாடல்கள், உம்மை புகழ்ந்து பாடக்கூடிய புகழ்ச்சி பாடல்கள் இசைக்க வேண்டும். ஆவியின் வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, இந்த தவக்காலத்தை ஒரு வழக்கமான ஒரு காலமாக நாட்களாக பார்க்காமல் ஒரு சிறப்பான ஆசிரை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலமாக, அருளின் காலமாக இதை நாங்கள் பார்க்க, இதை உணர்ந்து கொள்ள தெய்வமே நீர் எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, இது ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள இந்த 40 நாட்களை பயன்படுத்த எங்களுக்குள்ளாய் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் ஆவியின் வல்லமையினால் அப்புறப்படுத்தும்படியாய் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, ஜெபத்தின் ஆவியானவரை, வல்லமையின் ஆவியானவரை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் ஊற்றுவீராக. நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் என்றும் வாழ்வோமாக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவோ பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா, குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தையவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்த்தும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே
உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.